Write the following decimal numbers in expanded form 803.207. கொடுத்திருக்க decimal number வந்து expanded formல வந்து நம்ம எழுதணும். So ஒரு decimal numberக்கு வந்து two parts தெரியும். So point to the left which is called whole number part or integral part. Point to the right which is called decimal part. Centerல இருக்கிறது வந்து decimal point. So இந்த question வந்து நம்ம solve பண்றதுக்கு each digit of a decimal number அதோட places வந்து mention பண்ணி தான் question வந்து நம்ம solve பண்ண போறோம். So decimal point to the left which is called whole number part or integral part. So ones, tens, hundreds, thousands. So ones வந்து 1 இங்க mention பண்ணிருக்கோம், tens வந்து இங்க 10 கொடுத்திருக்கோம், hundredsக்கு வந்து 100 கொடுத்திருக்கோம், thousandsக்கு வந்து 1000 கொடுத்திருக்கோம். So decimal point to the right which is called decimal part. அந்த tens place பாருங்க 1 by 10 mention பண்ணிருக்கோம். Hundredsக்கு வந்து 1 by 100, thousandsக்கு வந்து 1 by 1000, 10,000s அப்படின்றது 1 by 10,000s. So உங்களோட decimal part மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா it is a fractional part. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களோட denominator எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 or powers of 10. அதாவது 1 followed by zeros தான் எல்லாமே இருக்கும் உங்க denominator. So இது வந்து ஒரு decimal fraction. So இந்த fractional part, இந்த decimal part எப்படிமே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு fractional part தான் இருக்கும். Denominator must be எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 10 or powers of 10. ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க நம்பர் each digit of a decimal number இந்த டேபிளில் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ decimal point அப்புறம் ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் ஃபில் பண்ண போகிறோம். அப்புறம் டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000s இது decimal பார்ட்டி நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ தட் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கொடுத்துருக்க decimal நம்பரை இந்த டேபிளில் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ decimal point to the left வந்து whole number part ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ். ஸோ இந்த decimal part நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 by 10, 1 by 100, 1 by 1000, 1 by 10,000 வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாரு, இங்கே நம்ம decimal பாயிண்ட் நேராக பாயிண்ட் வச்சிடலாம். ஸோ பாயிண்ட் டு த ரைட் விச் இஸ் கால்ட் decimal பார்ட் நம்ம சொன்னால் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது 2 இருக்குது. ஸோ 2, தென் நெக்ஸ்ட் என்ன டிஜிட் இருக்குது 0 இருக்குது, நெக்ஸ்ட் வந்து 7 இருக்குது. ஸோ இங்கே ரீட் பண்ணும்போது 0.207, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 0.207. ஸோ பாயிண்ட் டு த லெஃப்ட் இந்த பார்ட் வந்து விச் இஸ் கால்ட் ஹோல் நம்பர் பார்ட். ஸோ ஒன்ஸ் பிளேஸ் நேரம் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து 0, அடுத்து வந்து 8. ஸோ இது ரீட் பண்ணும்போது 803, கரெக்டாக 8 மேலே பாருங்கள் 100 இருக்குது. ஸோ 803.207. ஸோ இந்த நம்பரை கரெக்டாக இந்த டேபிளில் ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ ரைட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் இன் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது நம்ம டேபிள் ஃபார்மேட்டில் ஃபில் பண்ணி பிளேசஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட ஹோல் நம்பர் பார்ட், உங்களோட டெசிமல் பார்ட். ஸோ இந்த நம்பர் 8 இன்டூ மல்டிப்ளைட் பை எது கூட மல்டிப்ளை பண்ணுங்க 100 ப்ளஸ் 0 இன்டூ 10 ப்ளஸ் 3 இன்டூ 1 பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஹோல் நம்பர் பார்ட் இதை மட்டும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கிறோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 மல்டிப்ளைட் பை இது கூட மல்டிப்ளை பண்ணுறோம், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் இருக்குது. ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். தென் அடுத்து என்ன போடணும், பக்கத்தில் ப்ளஸ் போடணும். நெக்ஸ்ட் என்ன போடணும், ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி இங்கே என்ன இருக்குது 0 இருக்குது, மல்டிப்ளைட் பை என்ன பிளேஸ் பாருங்கள் டென்ஸ் பிளேஸ். ஸோ 10. நெக்ஸ்ட் மறுபடியும் என்ன போடணும், ப்ளஸ் போடணும். ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது, இங்கே 3 இருக்குது. 3 வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு ஒன்ஸ் பிளேஸ். ஸோ 1 போட்டுடுவோம். ஸோ உங்களோட ஹோல் நம்பர் பார்ட் மட்டும் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க 8 இன்ட்டு 100 ப்ளஸ் 0 இன்ட்டு 10 ப்ளஸ் 3 இன்ட்டு 1. நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டெசிமல் பார்ட். ஸோ மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டுடுவோம். மறுபடியும் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 இன்ட்டு எதால் மல்டிப்ளை பண்ணணும் 1 by 10. ஸோ 1 by 10 போட்டுக்கணும். தென் மறுபடியும் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இந்த பிளேஸ் முடிஞ்சோடனே அடுத்து ப்ளஸ் சைன் போட்டுடணும். ப்ளஸ் மறுபடியும் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 0 கொடுத்துருக்காங்க. 0 இன்ட்டு எந்த பிளேஸ் பாருங்கள் 1 by 100. ஸோ 1 டிவைட் பை 100. மறுபடியும் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன போடணும், ப்ளஸ் சைன் போடணும். ப்ளஸ் சைன் போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும். அடுத்து என்ன இருக்குது 7 இருக்குது டிஜிட் இன்ட்டு எந்த பிளேஸில் இருக்குது 1 by 1000. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ 8 இன்ட்டு 100 இங்கே 8 கொடுத்துருக்காங்க. 0 இன்ட்டு 10 இங்கே 0 மென்ஷன் பண்ணியிருக்கோம். 3 இன்ட்டு 1 இங்கே 3 மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் டெசிமல் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 1 by 10. ஸோ இங்கே 2 போட்டிருக்கோம். தென் 0 இன்ட்டு 1 by 100. ஸோ இங்கே 0 மென்ஷன் பண்ணியிருக்கோம். 7 இன்ட்டு 1 by 1000. ஸோ 7 வந்து இங்கே போட்டிருக்கோம்.
ஸ்டெப் வந்து சிம்பிளிஃபிகேஷன் தான். ப்ராக்கெட்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். 8 into 100 என்னது 800. ஸோ 800 போட்டிருக்கோம். தென் பக்கத்தில் என்ன சைன் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் 0 into 10. 0 எதை கூட மல்டிப்ளை பண்ணாலும் ரிசல்ட் என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். 0. தென் ப்ளஸ் 3 into 1 என்னது 3. 3 மறுபடியும் என்ன சைன் இருக்குது, ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ ப்ளஸ் 2 into 1/10 என்னது 2/10. அடுத்து ப்ளஸ் சைன். 0 into 1/100 என்னது 0/100 ப்ளஸ் 7 into 1/1000 பார்த்தீங்கன்னா 7/1000. ஸோ இந்த ஃப்ராக்ஷன் பார்ட் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 2 into 1 இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும். 2 into 1 2/10. இந்த 0 into 1 0 தென் by 100. 7 into 1 7 7 into 1 7 by இங்கே என்ன இருக்குது கீழே டினாமினேட்டர் 1000. இங்கே டினாமினேட்டர் 100 இருக்குது. இங்கே வந்துட்டு 10 இருக்குது போட்டிருக்கும். ஸோ சில டெக்ஸ்ட் புக்ஸில் இதை கூட ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. பட் இதவே இன்னும் நீங்கள் ஃபர்தராக வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 800 ப்ளஸ் இந்த 0வை வந்து இக்னோர் பண்ணியிருப்பாங்க. இந்த 0 பார்ட்டை இக்னோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 3 எழுதியிருப்பாங்க. ப்ளஸ் 2/10. அதே மாதிரி இந்த 0/100 இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 தான். ஸோ அதையும் வந்து இக்னோர் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் 7/1000. இதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த 0 பார்ட்டை நம்ம இக்னோர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து 0 இருக்குது, அதை இக்னோர் பண்ணியிருக்கோம். இந்த 0/100ம் பார்த்தீங்கன்னா 0 தான். அந்த பார்ட்டை நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு ரிமைனிங் பார்ட்ஸ் மட்டும் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இதுவும் ஆன்சர் கரெக்ட் தான். இது மாதிரியும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோவில் ரைட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் இன் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் கேட்டிருந்தாங்க. ஸோ கொடுத்துருக்க டெசிமல் நம்பரை நம்ம எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் நம்ம எழுதியிருக்கோம். மேப் டெசிமல்ஸ் ரிலேட்டடாக குவீஸ் தான் நீங்கள் பண்ண வேண்டிய டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். மேப் டெசிமல்ஸோட லிங்க் அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.